ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் வந்து அமரன் திரைப்படத்துக்கு வந்து நடந்திருக்கு. அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 25 நாட்கள் ஆகியும் வந்து அமரன் திரைப்படத்தோட தாக் வந்து கொஞ்சம் கூட வந்து அடங்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அமரன் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக அமரன் திரைப்பட குழுக்கு வந்து சல்யூட். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அமரன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு. ஸோ அமரன் திரைப்படத்தை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அமரன் திரைப்படத்தை ஒன்றா சேர்ந்து தில்லியில் வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கான அஃபிஷியலான வீடியோ வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு எந்த ஒரு குறையும் சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா பல பேர் வந்து ஸோ அமரன் திரைப்படத்தில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து தப்பாக காமிச்சிருக்காங்க. யாருமே வந்து தாடிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே வந்து இந்த குளிர் பிரதேசத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு தவறான விஷயங்கள் வந்து அமரன் திரைப்படத்தை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டு அமரன் திரைப்படத்துக்கு ரொம்ப சூப்பரான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரௌடான ஒரு திரைப்படமாக இருக்குது, எங்களோட ஸ்ட்ரகிள்ஸும் வந்து காமிச்சதுக்கு நன்றி அப்படி சொல்லி ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நன்றி வந்து சொல்லியிருக்காங்க கமல் அவர்களுக்கு. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் வந்து அமரன் திரைப்படத்துக்கு வந்து பள்ளி நிர்வாகங்கள் வந்து அழைத்து சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கான ஃபோட்டோஸ் அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்களோட மார்க்கெட் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வந்து உயர்ந்து கொண்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடித்ததால் வெற்றி திரைப்படமாக ஆனதா, இல்லை வந்து முகுந்தன் அவர்களோட வரலாறுனால வந்து வெற்றி திரைப்படமாக அமைந்ததா அப்படிங்கிற விஷயம் தான் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணி